மக்களாட்சியில் 2026ல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நம்ம இருக்கிற பணம் அரசாங்கத்தில், அதாவது நம்ம பணம், மத்திய அரசிலிருந்து வர பணம், மற்ற நிதிகள் எல்லாமே இருக்கு இல்லையா, இதுங்க எல்லாமே 25% வந்து நாசமாக போகும். ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற அங்கங்கே குறு மன்னர்கள் இவங்க எல்லாம் எடுத்துப்பாங்க. 75% தான் நமக்கு வரும். சரி, அடுத்த கட்சி என்னன்னு பார்ப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு 15லேருந்து 20% அவங்க இது பண்ணுவாங்க. பாக்கி இருக்க 80லேருந்து 85% வந்து மக்களுக்காக வந்து சேரும். சீமான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் ஒரு 5 ஆண்டுகளாவது 100% மக்கள்கிட்ட கொடுப்பார். விஜயும் அதே மாதிரி தான். மக்களுக்கு அவங்களோட பணத்தை ஒரு வெளிப்படைத்தன்மையோட விஜயும் செயல்படுவார். பாரதிய ஜனதா கட்சி அவங்க அந்த காலத்திலேருந்தே ஒரு வெளிப்படைத்தன்மையோட தான் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களோட கட்டமைப்பு அப்படி. அதனால எதுவுமே அங்கே ஊழல் நடக்க வாய்ப்பு கிடையாது. சின்ன லெவலில் குட்டி குட்டியாக அதை இருக்கும், அதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பெரிய லெவலில் எந்த ஒரு ஊழலும் அவங்களால செய்ய முடியாது. ஸோ பாரதிய ஜனதா கட்சி, சீமான், விஜய் இவங்க 100% நம்மளோட பணத்தை நமக்காக செலவழிப்பாங்க. இன்னும் சேமிச்சு வைப்பாங்க வருங்கால தலைமுறைக்கு இல்லையா. இப்போ வருங்கால தலைமுறைக்கு நம்ம 2 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் ரூபா வரைக்கும் இன்னைக்கு பிறக்கிற குழந்தை தலையில கடன் இருக்கு. அதை நம்ம பண்றது தப்பு. அவங்க வளர்ந்து வரதே ஒரு ஏழ்மையான நாட்டில் வளரக்கூடாது. ஸோ கடன் இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சி தான் முடியும். அது தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோட கட்டமைப்பு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த கட்சியில் நான் நிறைய பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களோட கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு. அதனால சிந்திச்சு வாக்களிப்பீர். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.